Welcome to this maths class. 7th standard second chapter arithmetic expressionsல 2.2 தான் லேர்ன் பண்ண போகிறோம். 2.2 reading and evaluating complex expressions. அப்படின்னா என்ன? காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்பிரஷன்ஸை வந்து எப்படி ரீட் பண்ணணும், எப்படி அதோட வேல்யூஸை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். சில நேரங்களில் வந்து ஒரு எக்ஸ்பிரஷனையே நம்ம பலவிதமாக ரீட் பண்ணலாம். அது வந்து கரெக்டாக இருக்கலாம், இல்லைன்னா கரெக்ட் இல்லாமல் இருக்கலாம். அந்த மாதிரி கேசஸில் வந்துட்டு நமக்கு வந்து அந்த எக்ஸ்பிரஷனை வந்து வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு சில டூல்ஸ் அண்ட் ரூல்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். இப்போ வந்து ஒரு லாங்குவேஜில் இருக்க எக்ஸாம்பிளை வச்சு நமக்கு வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த சென்டென்ஸையே பார்ப்போம். ஷாலினி சாட் நெக்ஸ்ட் டு எ ஃப்ரெண்ட் வித் டாய்ஸ். இதுக்கு என்ன மீனிங்? ஃப்ரெண்டு வந்து டாய்ஸ் வச்சுருக்கா, அவளுக்கு அடுத்து ஷாலினி வந்து உட்காந்துருக்கா அப்படிங்கிறது தான் மீனிங். சென்டென்ஸ் பி வந்து ஷாலினி சாட் நெக்ஸ்ட் டு எ ஃப்ரெண்ட் கமா வித் டாய்ஸ். இதில் வந்து கமா இருக்குது ஃப்ரெண்டுக்கு அப்புறமா. அதே சென்டென்ஸ் தான், பட் ஃப்ரெண்டுக்கு அப்புறம் கமா இருக்குது. இது என்ன மீனிங் கன்வே பண்ணுது அப்படின்னா, ஷாலினி வந்து டாய்ஸ் வச்சுருக்கா, அவள் ஃப்ரெண்டுக்கு அடுத்து உட்காந்துருக்கா அப்படிங்கிறது தான் மீனிங் கன்வே பண்ணுது. அப்போது பங்க்சுவேஷன் இல்லாத சென்டென்ஸ் வந்து நமக்கு பலவிதமாக மீனிங் வந்து தருது. அதுவே பங்க்சுவேஷன் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து நமக்கு அந்த சென்டென்ஸை பற்றி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த மாதிரி தான் அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷனும். அதை ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. மல்லேஷ் brought 30 marbles to the playground. மல்லேஷ் வந்து 30 marbles பிளேகிரவுண்டுக்கு கொண்டு வரான். அருண் brought 5 bags of marbles with 4 marbles in each bag. அருண் வந்து 5 bags of marbles கொண்டு வரான், ஒவ்வொரு பேக்லேயும் 4 marbles இருக்குது. How many marbles did மல்லேஷ் and அருண் bring to the playground? இப்போ மல்லேஷும் அருணும் பிளேகிரவுண்டுக்கு எவ்வளோ மார்பிள் கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது மல்லேஷ் வந்து ரைட்டிங்கில் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறான். என்ன கொடுக்குறான் அப்படின்னா 30 + 5 × 4 அப்படின்னு. இப்போது இந்த சுச்சுவேஷனை பற்றி தெரியாத பூர்ணா அப்படிங்கிற பொண்ணு வந்து இதுக்கு வந்து எக்ஸ்பிரஷனை மட்டும் வச்சு அவள் வந்து ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறான். என்ன பண்ணுறா? ஃபஸ்ட்டு வந்து 30 + 5 35 அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு × 4 பண்ணுறா. தட் இஸ் 140 அப்படின்னு சொல்கிற ஆன்சர். ஆனால் மல்லேஷ் வந்துட்டு 5 × 4 20 முதல்ல கண்டுபிடிச்சிக்கிறான். அப்புறம் 30யோட 20 ஆட் பண்ணி ஆன்சர் 15 சொல்கிறான். இப்போ எது வந்து கரெக்டு? இந்த கேஸில் வந்து மல்லேஷோட ஆன்சர் தான் கரெக்டு. இப்போது நமக்கு வந்து சிச்சுவேஷன் தெரியாது, எக்ஸ்பிரஷனை மட்டும் வச்சு பல விதமாக கால்குலேட் பண்ணலாம். மல்டிப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு பண்ணணுமா, அடிஷன் ஃபஸ்ட்டு பண்ணணுமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வரலாம். இதனால தான் எப்படி லாங்குவேஜில் வந்து பங்க்சுவேஷன் மார்க் வந்து கன்ஃபியூஷன் ரிசால்வ் பண்ணுச்சோ, அதை மாதிரி சில ப்ராக்கெட்ஸும் நோஷன் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து மேத்தமெட்டிக்ஸில் வந்துட்டு எக்ஸ்பிரஷனை இவாலுவேட் பண்ணுறதுல வந்து கன்ஃபியூஷன்ஸ் வந்து ரிசால்வ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து ப்ராக்கெட்ஸ் இன் எக்ஸ்பிரஷன்ஸ். இந்த எக்ஸ்பிரஷனில் வந்துட்டு நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ், முந்தின எக்ஸாம்பிள் எழுதியிருந்தோம் இல்லையா, நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ் 30 + 5 × 4. இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம்? 5 × 4 ஃபஸ்ட்டு 5ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணி அந்த ப்ராடக்டை 30யோட ஆட் பண்ணியிருந்தோம். இந்த ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸே வந்து ப்ராக்கெட்டை யூஸ் பண்ணி ரொம்ப கிளியராக நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி எழுதலாம். 30 + 5 × 4. இப்போது எப்போதுமே ஒரு எக்ஸ்பிரஷனில் வந்துட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிற வேல்யூவை வந்து ஃபஸ்ட்டு வந்து மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் தான் மற்ற மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸை அப்ளை பண்ணணும். ப்ராக்கெட்டில் இருக்கிற வேல்யூ ஃபஸ்ட்டு 5 × 4 20 அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 30யோட ஆட் பண்ணி 15 ஆன்சர் கொடுப்போம். இந்த எக்ஸ்பிரஷன் தான் நமக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 5. Irfan bought a pack of biscuits for 15 and a packet of tur dal for ₹56. He gave the shopkeeper ₹100. இப்போ வந்து இர்ஃபான் வந்து என்ன பண்ணுறான்? 15 rupeesக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட்டும் 56 rupeesக்கு வந்து ஒரு tur dal பாக்கெட்டும் வாங்குறான். இவன் வந்து ஷாப்கீப்பர்கிட்ட எவ்வளோ கொடுக்குறான்? 100 rupees கொடுக்குறான். ரைட் அன் எக்ஸ்பிரஷன் தட் கேன் ஹெல்ப் அஸ் calculate the change Irfan will get back from the shopkeeper. இப்போ நமக்கு எந்த எக்ஸ்பிரஷன் எழுத சொல்லியிருக்காங்கன்னா, இர்ஃபான் வந்து 100 rupees கொடுத்துட்டு மீதி வாங்க போகிறான் இல்லையா, அந்த திங்ஸ் வாங்கினதுக்கப்புறம் அதுக்கு உண்டான எக்ஸ்பிரஷனை வந்து அந்த கால்குலேட் பண்ணக்கூடிய சேஞ்ச் கால்குலேட் பண்ணக்கூடிய எக்ஸ்பிரஷனை எழுத சொல்லியிருக்காங்க. இர்ஃபான் வந்து 15 rupees பிஸ்கெட்டில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான், 56 rupees டுவெல்தால் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான். ஸோ டோட்டல் காஸ்ட் அவனுக்கு எவ்வளோ ஆகுது? 15 + 56. இப்போ வந்து ஷாப்கீப்பர்கிட்ட எவ்வளோ கொடுக்குறான்? 100 rupees கொடுக்குறான். அப்போ வந்து ஷாப்கீப்பர்கிட்டேருந்து எவ்வளோ ரூபாய் கிடைக்கும்? 100 - the டோட்டல் காஸ்ட்டு.
இப்போ 100 இப்போ ஒருவேளை நம்ம இந்த எக்ஸ்பிரஷனை 100 மைனஸ் 15 ப்ளஸ் 56 அப்படின்னு எழுதியிருக்கோம் அப்படின்னா, இப்போ வந்து 100லேருந்து மைனஸ் 15 பண்ணி 56ஓட ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 141. இது பாசிபிளா? இது பாசிபிள் இல்லை. ஏன்னா ஷாப்கீப்பர்கிட்ட கொடுத்ததே 100 ருபீஸ் தான். பேலன்ஸ் வந்து திங்ஸ் வாங்கினதுக்கப்புறம் 141ங்கிறது வந்து தப்பான கால்குலேஷன். ஸோ அப்போ நம்ம என்ன இதை வந்து இந்த மைனஸ் பண்ண வேண்டியதை நம்ம ப்ராக்கெட்டில் வந்து நல்லா கிளியராக மென்ஷன் பண்ணிவிட்டு மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 100லேருந்து நமக்கு வந்து கரெக்டான வேல்யூ கிடைக்கும். இவாலுவேட்டிங் த எக்ஸ்பிரஷன் விதின் த ப்ராக்கெட் ஃபர்ஸ்ட் வி கெட் 100 மைனஸ் 71. ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட்டில் இருக்கிறத வந்து கால்குலேட் பண்ணணும். 71 ஆட் பண்ணால் இப்போ 100 மைனஸ் 71 29 ருபீஸ் ஷாப்கீப்பர்ட்டு வந்து மீதி வாங்கியிருப்பான். நீங்கள் 6th ஸ்டாண்டர்ட்லேயே வந்துட்டு நம்பர் லைன் வழியாகவும் டோக்கன் மாடல் ஆஃப் இன்டிஜர்ஸ் வழியாகவும் எப்படி வந்து பாசிட்டிவ் நம்பரையும் நெகட்டிவ் நம்பரையும் ஆட் பண்ணுறது லேர்ன் பண்ணியிருந்திருப்பீங்க. ஜஸ்ட்டு வந்து ஒரு ரீகால் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதை. இது வந்து மெமரி டெக்னிக் தான். இப்போ வந்து 2 நம்பர்ஸ் எடுத்துக்கிடுவோம். 4ம் 2ம் எடுத்துக்கலாம். 2 நம்பர்ஸ் எடுத்துருக்குறோம். இதை வந்து ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து எப்போதுமே ஒரு நம்பருக்கு முன்னாடி வந்து எந்த சைனும் கொடுக்கலன்னா அது ப்ளஸ் சைனுங்கிறது தான் அர்த்தம். அப்போ இந்த 4க்கு முன்னாடி என்ன இருக்குதா அர்த்தம்? ப்ளஸ் இருக்கிறதா தான் அர்த்தம். இப்போ சேம் சைனாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ஆட் பண்ணி அதே சைனை போடணும். இப்போ இந்த ரெண்டுமே வந்து சேம் சைனாக இருக்குது. ப்ளஸ் இருக்கிறதுனால ஆட் பண்ணிடும். 4 + 2 6 போட்டுருதோம். இதோட சைன் என்னது? ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ்னால் நம்ம போடணும்னு அவசியம் இல்லை. வெறுமனே 6 எழுதுனா போதும். நெக்ஸ்ட்டு வந்து சேம் சைன் தான் இருக்குது. -4லேயும் மைனஸ் இருக்குது, இந்த 2லேயும் மைனஸ் சைன் தான் இருக்குது. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு அதே சைனை வந்து போடணும். நெக்ஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட் சைனாக இருக்குது அப்படின்னா லார்ஜர் நம்பர்லேருந்து ஸ்மாலர் நம்பரை மைனஸ் பண்ணிவிட்டு லார்ஜர் நம்பருக்கு என்ன சைன் இருக்கோ அதை போடணும். அப்போது 4லேருந்து 2 மைனஸ் பண்ணி 2ன்னு எழுதிடணும். லார்ஜர் நம்பருக்கு என்ன சைன் இருக்குது? ப்ளஸ். அப்போ இங்கேயும் ப்ளஸ் தான் வரணும். அதை எழுதுனா அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு லார்ஜர் நம்பருக்கு என்ன சைன் இருக்குது? மைனஸ் இருக்குது. அப்போது இந்த 4லேருந்து 2 மைனஸ் பண்ணி 2 போட்டுட்டு லார்ஜர் நம்பரோட சைன் மைனஸ் வந்து இங்கே போடணும். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து மல்டிப்ளிகேஷன் எடுத்துக்கலாம். இப்போ வந்து மல்டிப்ளிகேஷனில் வந்து சேம் சைனாக இருந்தால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ப்ளஸ் சைன் போடணும். அதே டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு நெகட்டிவ் சைன் மைனஸ் சைன் போடணும். அவ்வளோதான். அப்போ 4 × 2 8. ரெண்டுமே சேம் சைன் இருக்கிறதுனால ப்ளஸ் தான். இங்கேயும் 4 × 2 8. ரெண்டுமே சேம் சைனாக இருக்கிறதுனால +8 தான் வரும். இங்கே வந்து நெக்ஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட் சைனாக இருக்குது. அப்போ 4 × 2 8 போட்டுட்டு மைனஸ் போட்டுறணும். 4 × 2 8 போட்டுட்டு மைனஸ் பண்ணணும். டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு மைனஸ் போட்டுறணும். சப்ட்ராக்ஷனுக்கு வந்து அடிஷன் மாதிரியே அப்ளை பண்ணணும். டிவிஷனுக்கு வந்து மல்டிப்ளிகேஷன் மாதிரி அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் டேர்ம்ஸ் இன் எக்ஸ்பிரஷன்ஸ். இப்போது ஒரு அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன் வந்து அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அப்படின்னு மல்டிபிள் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸோடு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ப்ராக்கெட்ஸ் வச்சும் அதை எதுவும் ஸ்பெசிஃபை பண்ணலன்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து நோஷன் ஆஃப் டேர்ம்ஸை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனை வந்து எந்த ஆர்டரில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இப்போ டேர்ம்ஸ்னால் என்ன? டேர்ம்ஸ் ஆர் த பார்ட்ஸ் ஆஃப் அன் எக்ஸ்பிரஷன் செப்பரேட்டட் பை அ ப்ளஸ் சைன். இப்போது டேர்ம்ஸுங்கிறது வந்து இப்போ 12 + 7 அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது. இப்போ அந்த 12யும் 7யும் நம்ம ப்ளஸ் சைனால் செப்பரேட் பண்ணுறோம். 12ம் 7 தான் டேர்ம்ஸ் ஆஃப் த எக்ஸ்பிரஷன் 12 + 7. இப்போது 83 - 14 எடுத்துக்கலாம். இதையும் ப்ளஸ் சைனால் செப்பரேட் பண்ணுறோம். 83 + -14. இப்போ 83 and -14 இந்த ரெண்டும் தான் டேர்ம்ஸ் ஆஃப் அன் எக்ஸ்பிரஷன் 83 - 14. Next question. Check if replacing subtraction by addition in this way does not change the value of expression by taking different examples. அதாவது டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸை வந்து எடுத்துகிட்டு சப்ட்ராக்ஷனை வந்து அடிஷனால் ரீப்ளேஸ் பண்ணால் அந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ மாறாது அப்படிங்கிறத நம்ம வந்து கால்குலேட் பண்ணி காமிக்கணும். இப்போது ஒரு ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம 15 - 4 எடுத்துக்கலாம். இதுதான் எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கலாம். இப்போது 15 - 4ஓட வேல்யூ என்னது? 11. இப்போ வந்து சப்ட்ராக்ஷனை வந்து நம்ம ப்ளஸ்ஸால் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அடிஷனால் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ். இப்போ என்ன ஆகும்? -4 ஆகும். இப்போது இதோட வேல்யூ என்னது? 15. இந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்து என்னது? -4. இப்போ இதோட வேல்யூ என்ன? 11. சப்ட்ராக்ஷனை வந்து அடிஷனால் ரீப்ளேஸ் பண்ணாலும் எக்ஸ்பிரஷனோட வேல்யூ வந்து சேமாக தான் இருக்கும். அதேமாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து 30 - 8 தான் வந்து எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 30 - 8ஓட வந்து வேல்யூ என்னது? 22.
இப்போது இந்த மைனஸ் சைனை வந்து சப்ட்ராக்ஷனை வந்து நம்ம அடிஷனால் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். 30 ப்ளஸ் அப்போ இங்கே என்ன ஆகிடும், -8 ஆகிடும். இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ இதோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணுவோம்? ஸோ 30 - 8, ஸோ the value is 22. Next question, can you explain why subtracting a number is the same as adding its inverse using the token model of integers that we saw in the classics textbook of mathematics? ஒரு நம்பரை வந்து சப்ட்ராக்ட் பண்ணுறது வந்து அந்த நம்பரோட இன்வர்ஸோட ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவல் அப்படிங்கிறத வந்து டோக்கன் மாடல் ஆஃப் இன்டிஜர்ஸ் வழியாக நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இது 600 நீங்கள் படிச்சிருக்கிறீங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 4 - 3 எடுத்துக்கலாம். இப்போ 3யை வந்து 4லேருந்து மைனஸ் பண்ணுறது எதுக்கு ஈக்குவல் சொல்லியிருக்காங்க? அந்த 3யோட இன்வர்ஸ் என்னது? -3. அந்த -3யை வந்து அந்த 4ஓட ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவல் அப்படிங்கிறத நம்ம டோக்கன் மாடல் ஆஃப் இன்டிஜர்ஸ் வழியாக நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போது ஃபஸ்ட்டு 4 - 3 எடுத்துக்கலாம். இப்போது என்ன பண்ணணும்? ப்ளஸ் 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 வந்து 4 டைம்ஸ் எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து இதை வந்து 3யை மைனஸ் பண்ணணும். அப்போது கேன்சல் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் என்ன இருக்குது? 1. இதே மாதிரி 4 + -3 வந்து நம்ம வந்து டோக்கன் மாடல் ஆஃப் இன்டிஜர்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இது அடுத்து வந்து என்ன வரும்? இப்போ ஃபஸ்ட்டு 4க்கு வந்து 1 2 3 4. நெக்ஸ்ட் வந்து -3 இல்லையா? அப்போது 1 2 3 வந்து ட்ரா பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த 3 கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைனிங் 1, the value is 1. அப்போது நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணுறதும் அதோட இன்வர்ஸை ஆட் பண்ணுறதும் ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஆல் சப்ட்ராக்ஷன்ஸ் in an expression are converted to additions in this manner to identify the terms. வந்து சம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இப்போது இந்த சப்ட்ராக்ஷனை வந்து நம்ம வந்து அடிஷனாக கன்வெர்ட் பண்ணுறோம். இதனால் டேர்ம்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. -18 - 3 அப்படிங்கிறது தான் டேர்ம்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து 6 × 5ஐயும் 3யும் ப்ளஸ்ஸால் நம்ம வந்து செப்பரேட் பண்ணுறோம். அப்போ இதோட டேர்ம்ஸ் என்னதெல்லாம்? 6 × 5 and 3. இப்போ இந்த 6 × 5ங்கிறது வந்து சிங்கிள் டேர்மாக தான் கன்சிடர் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து 2 - 10 + 4 × 6. 2 - 10 4 × 6 இந்த மூணையும் வந்து நம்ம ப்ளஸ்ஸால் செப்பரேட் பண்ணியிருக்கோம். இப்போ டேர்ம்ஸ் என்னது? 2 - 10 4 × 6. அப்போது 6 × 5 4 × 6 ரெண்டுமே இங்கே வந்து சிங்கிள் டேர்மாக தான் கன்சிடர் பண்ணணும். இதுக்கு நடுவில் வந்து ப்ளஸ் சைன் எதுவுமே கிடையாது. இந்த ஃபாலோயிங் டேபிள் சம் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் கிவன், கம்ப்ளீட் த டேபிள். இப்போ இந்த டேபிளில் வந்து எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. இதை கம்ப்ளீட் பண்ணணும். இந்த டேபிளை ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷனில் வந்து அவங்க வந்து 13 - 2 6 மூணையும் ப்ளஸ்ஸால் செப்பரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ டேர்ம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 13, செகண்ட் டேர்ம் -2, தேர்ட் டேர்ம் 6. நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷனில் வந்துட்டு 5ஐயும் 6 × 3யும் ப்ளஸ்ஸால் செப்பரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து 5 வந்து ஃபஸ்ட் டேர்ம், 6 × 3 வந்து செகண்ட் டேர்ம். இங்கே வந்து 6 × 3 சிங்கிள் டேர்மை தான் கன்சிடர் பண்ணணும். நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷனில் வந்துட்டு 4 ஃபஸ்ட்டு எழுதணும். அப்புறம் ப்ளஸ் போட்டு 15, தென் ப்ளஸ் சைன் போட்டுட்டு -9 இங்கே எழுதணும். இப்போ டேர்ம்ஸ் என்னதெல்லாம்? 4 15 -9. நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்து 23, நெக்ஸ்ட் வந்து -2 × 4 இந்த ரெண்டையும் சேர்த்து எழுதணும். ப்ளஸ் -2 × 4 ப்ளஸ் 16. இப்போ ஃபஸ்ட் டேர்ம் என்னது? 23, செகண்ட் டேர்ம் என்னது? -2 × 4, தேர்ட் டேர்ம் வந்து 16. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷனில் வந்துட்டு 28 19 -8 மூணையும் ப்ளஸ்ஸால் செப்பரேட் பண்ணி எழுதிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் இஸ் 28, செகண்ட் டேர்ம் 19, தேர்ட் டேர்ம் வந்து -8. இந்த டேர்ம்ஸை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு எக்ஸ்பிரஷனோட வேல்யூ வந்து எந்த ஆர்டரில் வந்து மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம். எல்லா சப்ட்ராக்ஷன்ஸையும் நம்ம வந்து அடிஷனாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் வந்து எழுதுகிறோம். Thus, changing the order in which the terms are added give different values. அதாவது நம்ம வந்து ஆர்டரை சேஞ்ச் பண்ணி ஒரு டேர்ம்ஸை எழுதி ஆட் பண்ணோன்னா டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. இப்போது சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் நம்மளே எடுத்துக்கலாம். 15 + -7
ப்ளஸ் 2. இதோட வேல்யூ என்ன? 15 minus 7 8. 8 plus 2 10. இப்போ ஆர்டரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த டேர்ம்ஸோட ஆர்டரை சேஞ்ச் பண்ணிவிட்டு -7 + 2 + 15 எடுத்துக்கலாம். இதோட வேல்யூ என்னது? -7 + 2 -5 -5 + 15 10. ஸோ இப்போ நம்ம ஆர்டரை சேஞ்ச் பண்ணாலும் நமக்கு சேம் வேல்யூ தான் கிடைக்கிது. ஸோ த ஆன்சர் இஸ் நோ. நெக்ஸ்ட் ஸ்வாப்பிங் அண்ட் குரூப்பிங். நம்ம 2 டேர்ம்ஸ் இருக்கிற சிம்பிள் எக்ஸ்பிரஷனே எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். எக்ஸாம்பிள் 6. மது இஸ் ஃப்ளையிங் எ ட்ரோன் ஃப்ரம் எ டெரஸ். மது டெரஸில் ஒரு ட்ரோனை ஃப்ளை பண்ண வைக்கிறா. த ட்ரோன் கோஸ் 6 மீட்டர் அப் அண்ட் தென் 4 மீட்டர் டவுன். அது ஃபஸ்ட்டு 6 மீட்டர் அப் ஃப்ளை ஆகுது, அதுக்கப்புறம் 4 மீட்டர் டவுன் வந்துடுது. ரைட் அண்ட் எக்ஸ்பிரஷன் டு ஷோ how high the final position of the drone is from the terrace. இப்போ நம்ம டெரஸில் இருந்து அந்த ட்ரோன் எவ்வளோ ஹைட்டில் அது ஃபைனல் பொசிஷன் இருக்குது அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்பிரஷன் எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸ்பிரஷன் என்ன? 6 மீட்டர் அப் அண்ட் 4 மீட்டர் டவுன். அப்போ 6 - 4 தான் எக்ஸ்பிரஷன். அதில் வேல்யூ என்ன? 2. அப்போ 2 மீட்டர் எபோவில் தான் அந்த ட்ரோன் ஃப்ளை ஆகும் டெரஸ்லேருந்து. ஸோ த ட்ரோன் இஸ் 6 - 4 = 2 மீட்டர் எபோவ் த டெரஸ். இதை நம்ம சம் ஆஃப் டேர்ம்ஸாக எழுதலாம். அதாவது 6ஐயும் -4ஐயும் ப்ளஸ்ஸால் செப்பரேட் பண்ணி எழுதுகிறோம். இந்த வேல்யூ என்னது? 2. இப்போ அதே மாதிரி இந்த டேர்ம்ஸை நம்ம ஸ்வாப் பண்ணுறோம். -4 ஃபஸ்ட்டும் 6 அடுத்தும் எழுதி அதை ஆட் பண்ணுறோம். வேல்யூ என்னது? 2 தான். சேம் வேல்யூ தான். இந்த டேர்ம்ஸை ஸ்வாப் பண்ணாலும் சேம் வேல்யூ தான் கிடைக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம டேர்ம்ஸ் ரெண்டுமே பாசிட்டிவ் நம்பர்ஸாக இருந்தாலுமே நமக்கு வேல்யூஸ் சேஞ்ச் ஆகாது, அதே தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன். Will this also hold when there are terms having negative numbers as well? Take some more expressions and check. இப்போ ட்ரோன் எக்ஸாம்பிளில் ஒரு பாசிட்டிவ் நம்பரு ஒரு நெகட்டிவ் நம்பர் இருந்தது. அந்த 2 டேர்ம்ஸுமே நம்ம ஸ்வாப் பண்ணாலுமே அதே வேல்யூ தான் கிடச்சிது. அதே மாதிரி 2 டேர்ம்ஸும் பாசிட்டிவ் நம்பர்ஸாக இருந்தாலும் நம்ம ஸ்வாப் பண்ணி ஆட் பண்ணால் அதே நம்பர் தான் கிடைக்கும். இப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரெண்டுமே நெகட்டிவ் நம்பர்ஸாக இருந்தது அப்படின்னா ஸ்வாப் பண்ணி ஆட் பண்ணாலும் அதே வேல்யூ தான் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ 2 நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். -3 ப்ளஸ் -4 ரெண்டுமே நெகட்டிவ் நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இதை ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? -7 கிடைக்கும். இப்போ நம்ம ஸ்வாப் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். -4 ஃபஸ்ட் எழுதிட்டு அப்புறம் -3 எழுதி ஆட் பண்ண போகிறோம். அந்த வேல்யூ -7 தான். 2 நெகட்டிவ் நம்பர்ஸை ஸ்வாப் பண்ணி ஆட் பண்ணாலும் அதே நம்பர் தான், அதே வேல்யூ தான் கிடைக்கும். ஆன்சர் என்னென்னா, the sum will not change on swapping terms with negative numbers. Can you explain why this is happening using the token model of integers that we saw in the class 6 textbook of mathematics? இதை token model of integers வச்சு நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ சேம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். என்ன எடுத்துருந்தோம்? -3 ப்ளஸ் -4 போன எக்ஸாம்பிள் எடுத்துருந்தோம் இல்லையா? இப்போ இந்த 2 நம்பர்ஸை நம்ம டோக்கன் மாடல் ஆஃப் எக்ஸ்பிரஷனில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, 3 -3 இருக்குது இல்லையா? அப்போது மைனஸ் 3 டைம்ஸ் எடுத்துக்கிறோம். ப்ளஸ் -4 அப்போது மைனஸ் 4 டைம்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ இதை ஆட் பண்ணால் என்ன வரும்? 1 2 3 4 5 6 7. இப்போ இதோட வேல்யூ என்னது? தட் இஸ் ஈக்குவல் டு -7. அதே மாதிரி இதை ஸ்வாப் பண்ணி எழுதிக்கிறோம். -4 ப்ளஸ் -3 எழுதிக்கிறோம். இப்போ டோக்கன் மாடல் ஆஃப் இன்டிஜர்ஸ் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு -4ங்கிறதுனால -4 டைம்ஸ் எடுத்துக்கிறோம். ப்ளஸ் அடுத்து -3ங்கிறதுனால மைனஸை 3 டைம்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ இதை ஆட் பண்ணால் என்ன வரும்? 1 2 3 4 5 6 7. அப்போ இந்த வேல்யூ -7 தான். இப்போ 2 நெகட்டிவ் நம்பர்ஸ் ஸ்வாப் பண்ணி ஆட் பண்ணாலும் சேம் வேல்யூ. Thus, in an expression having 2 terms, swapping them does not change the value. இப்போ 2 டேர்ம்ஸ் இருக்க எக்ஸ்பிரஷனை எடுத்துகிட்டு அதில் டேர்ம்ஸை ஸ்வாப் பண்ணி ஆட் பண்ணாலும் வேல்யூ சேஞ்ச் ஆகாது. அதாவது term 1 + term 2 is equal to term 2 + term 1. இதை கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம 3 டேர்ம்ஸ் எடுத்துக்க போகிறோம். -7 10
-11. இப்போது ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் டேர்மை ஆட் பண்ண போகிறோம். -7 + 10 என்ன வேல்யூ? 3 ப்ளஸ் -11. இதோட வேல்யூ என்னது? -8. இப்போது நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் டேர்ம் அப்படியே வச்சுட்டு லாஸ்ட் 2 டேர்ம்ஸையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ -7 அப்படியே இருக்கும், ப்ளஸ் 10ஐயும் -11ஐயும் ஆட் பண்ணால் -1. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் -8. The sums are the same in both cases. ரெண்டு கேஸ்லேயும் சேம் வேல்யூ -8 தான் கிடைக்கிது. இதே மாதிரி பாசிட்டிவ் நம்பர்ஸையும் குரூப் பண்ணி நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சாலும் நமக்கு சேம் சம் தான் கிடைக்கும். Will this also hold when there are terms having negative numbers as well? Take some more expressions and check. இப்போ 3 டேர்ம்ஸுமே நெகட்டிவ் நம்பர்ஸாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்போது இதே மாதிரி குரூப் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு சேம் வேல்யூ தான் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சில எக்ஸ்பிரஷன் எடுத்து செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போது நம்ம ஒரு 3 டேர்ம்ஸ் எடுத்துக்கலாம். -1, -2, -3 இந்த 3 டேர்ம்ஸையும் எடுத்துக்கிடலாம். இப்போது -1 ப்ளஸ் -2 ப்ளஸ் -3 மூணையும் ஆட் பண்ண போகிறோம். இது எப்படி குரூப் பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும், அதுக்கப்புறம் லாஸ்ட் டேர்மை ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 2 டேர்ம் ஆட் பண்ணால் -1 ப்ளஸ் -2 என்ன ஆகும்? -3 ப்ளஸ் -3 வேல்யூ என்ன கிடைக்கும்? -6 கிடைக்கும். இப்போ -1 ஃபஸ்ட் டேர்ம் அப்படியே வச்சிடலாம். செகண்ட் டேர்மையும் தேர்ட் டேர்மையும், அதாவது லாஸ்ட் 2 டேர்ம்ஸையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது என்ன கிடைக்கும்? -1 ப்ளஸ் -2 ப்ளஸ் -3 என்ன ஆகும்? -5 ஆகும். ஆட் பண்ணால் -6. ரெண்டுமே சேம் வேல்யூ தான் கிடைக்குது. ஆன்சர் என்ன அப்படின்னா, while adding negative numbers, grouping them in any order gives the same sum. Can you explain why this is happening using the token model of integers that we saw in the class 6 textbook of mathematics? Token model of integers class 6ல படிச்சிருப்பீங்க இல்லையா, அதை வச்சு நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணணும். ப்ரீவியஸ் கொஷினில் இருக்கிற எக்ஸ்பிரஷனே நம்ம எடுத்துக்கலாம். அது என்ன எக்ஸ்பிரஷன்? -1 ப்ளஸ் -2 ப்ளஸ் -3. இப்போ இந்த ஃபஸ்ட்டு -1 ஃபஸ்ட்டு 2 டேர்மை குரூப் பண்ணிக்கணும். இப்போ இதை டோக்கன் மாடல் ஆஃப் இன்டிஜர்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இப்போ -1க்கு எத்தனை எழுதணும் அப்படின்னா, நெகட்டிவ் போட்டு ஒரு சர்க்கிள், ப்ளஸ் -2க்கு 2 எழுதியாச்சு, க்ளோஸ் த ப்ராக்கெட். -3க்கு 1 2 3. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன ஆகும்? 1 2 3. ப்ராக்கெட்டுக்குள்ளே 3 வந்துடுது, வெளியே ஆல்ரெடி 3 இருக்குது. அது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன ஆகும்? 6 ஆகிடும். 1 2 3 4 5 6. ஆனால் இது நெகட்டிவ்ங்கிறதுனால -6. நெக்ஸ்ட்டு -1 அப்படியே வச்சுக்கணும். செகண்ட் டேர்மையும் தேர்ட் டேர்மையும் குரூப் பண்ணிக்கணும். லாஸ்ட்டு 2 டேர்மை குரூப் பண்ணிக்கணும். -1க்கு 1 ட்ரா பண்ணியாச்சு, ப்ளஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே -2க்கு 2, -3க்கு 1 2 3. ப்ராக்கெட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஆட் பண்ணலாம். இது 2 + 3 5 ஆகிடும் இல்லையா? 1 2 3 4 5 ஆகிடும். இப்போ டோட்டலாக என்ன ஆகிடும்? 1 2 3 4 5 6. இப்போது 6 நம்பர்ஸ் இருக்குது, இது மைனஸ் சைன், அதனால் -6. இப்போ இந்த ரெண்டு வேல்யூமே ஈக்குவலாக நமக்கு கிடைக்குது. இதுவரை லேர்ன் பண்ணதை வச்சு நமக்கு குரூப்பிங் த டேர்ம்ஸ் ஆஃப் அன் எக்ஸ்பிரஷன் இன் எய்தர் ஆஃப் த ஃபாலோயிங் வேஸ் கிவ்ஸ் த சேம் வேல்யூ. அதாவது டேர்ம் 1 டேர்ம் 2 ஆட் பண்ணிவிட்டு டேர்ம் 3யோடு ஆட் பண்ணுறதும், டேர்ம் 2 டேர்ம் 3 ஆட் பண்ணிவிட்டு டேர்ம் 1ஓட ஆட் பண்ணுறதும் சேம் வேல்யூ தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது குரூப்பிங் த டேர்ம்ஸ் ஆஃப் அன் எக்ஸ்பிரஷன் இன் எய்தர் ஆஃப் த ஃபாலோயிங் வேஸ் கிவ்ஸ் த சேம் வேல்யூ. இதுதான் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷன் சொல்லுவாங்க. Does adding the terms of an expression in any order gives the same value? Take some more expressions and check. Consider expressions with more than 3 terms also. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸ்பிரஷனில் எத்தனை டேர்ம் இருந்தாலும் அது எந்த ஆர்டரில் ஆட் பண்ணாலும் நமக்கு சேம் வேல்யூ தான் கிடைக்குமா? அதுக்கு
ஒரு 3 டேர்ம்ஸ்க்கு மேலே இருக்கிற ஏதாவது எக்ஸ்பிரஷன்ஸ் எடுத்து செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கலாம். 4 டேர்ம்ஸ் உள்ள மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கலாம். -1 -2 ப்ளஸ் -3 ப்ளஸ் -4 எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 2 டேர்மை குரூப் பண்ண போகிறோம். அப்புறம் லாஸ்ட் 2 டேர்மை குரூப் பண்ண போகிறோம். -1 ப்ளஸ் -2 வந்து ஃபஸ்ட்டு குரூப் பண்ணியாச்சு. ப்ளஸ் லாஸ்ட் 2 டேர்மை வந்து குரூப் பண்ண போகிறோம். -4. இப்போ இதுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? தட் இஸ் ஈக்குவல் டு -1 ப்ளஸ் -2. இது வந்து -3 ப்ராக்கெட்டுக்குள்ளே -3 கிடைக்குது. நெக்ஸ்ட் ப்ராக்கெட்டில் வந்து -3 ப்ளஸ் -4 அது வந்து -7 கிடைக்குது. வேல்யூ என்ன கிடைக்குது? -10. ஃபஸ்ட்டு டேர்மையும் தேர்ட் டேர்மையும் குரூப் பண்ண போகிறேன். செகண்ட் அண்ட் ஃபோர்த்தை வந்து குரூப் பண்ண போகிறேன். ஸோ -1 ப்ளஸ் -3 ஃபஸ்ட்டு குரூப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் -2 ப்ளஸ் -4 வந்து குரூப் பண்ணியாச்சு. இப்போ இதோட வேல்யூ என்ன? ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்க வேல்யூ என்ன? -1 ப்ளஸ் -3 வந்து -4 ப்ளஸ் செகண்ட் ப்ராக்கெட்டில் இருக்க வேல்யூ என்ன? -2 ப்ளஸ் -4 தட் இஸ் -6. இப்போ இதோட வேல்யூ என்ன? -10. இப்போ போத் சைட்ஸ் வந்து சேம் வேல்யூ கிடைக்குது. அப்போது எத்தனை டேர்மாக இருந்தாலும் சரி, எந்த ஆர்டரில் நம்ம குரூப் பண்ணாலும் சேம் வேல்யூ தான் கிடைக்கும். Can you explain why this is happening using the token model of integers that we saw in the class 6 textbook of mathematics? அந்த ப்ரீவியஸ் கொஷினோட எக்ஸ்பிரஷனே நம்ம எடுத்து டோக்கன் மாடல் ஆஃப் இன்டிஜர்ஸ் வழியாக நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இப்போ ப்ரீவியஸ் கொஷினில் இருக்க எக்ஸ்பிரஷன் என்னது? -1 ப்ளஸ் -2 ப்ளஸ் -3 ப்ளஸ் -4. இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு 2 டேர்மை வந்து குரூப் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் லாஸ்ட் 2 டேர்ம்ஸை வந்து குரூப் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு டேர்மில் -1க்கு வந்து 1 ட்ரா பண்ணியிருக்கோம். -2க்கு வந்து 2 ட்ரா பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராக்கெட்டில் வந்து -3க்கு 3 ட்ரா பண்ணியிருக்கோம். -4க்கு 4 ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் வந்து இந்த 1 + 2 வந்து 3 ஆகிடுது. செகண்ட் ப்ராக்கெட்டில் வந்து 3 + 4 வந்து 7 ஆகிடுது. ஸோ இப்போ டோட்டல் 3 + 7 வந்து 10 ஆகிடுது. இது வந்து மைனஸ்ங்கிறதுனால -10 அப்படின்னு ஆன்சர் எழுதுகிறோம். நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட் அண்ட் தேர்டை வந்து குரூப் பண்ணுறோம். அதுக்கப்புறம் செகண்ட் அண்ட் ஃபோர்த் டேர்மை குரூப் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் வந்து -1க்கு 1 ட்ரா பண்ணியிருக்கோம். -3க்கு 3 ட்ரா பண்ணியிருக்கோம். செகண்ட் ப்ராக்கெட்டில் வந்து -2க்கு 2 ட்ரா பண்ணியிருக்கோம். -4க்கு வந்து 4 ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் வந்து 1 + 3 வந்து 4 ட்ரா பண்ணணும். செகண்ட் ப்ராக்கெட்டில் வந்து 2 + 4 வந்து 6 ட்ரா பண்ணணும். இப்போ டோட்டலாக 10 ட்ரா பண்ணியிருக்கோம். இது மைனஸ் சைன்ங்கிறதுனால -10 ஆன்சர் வருது. ரெண்டுமே ஈக்குவல் வேல்யூ தான் வருது. ஸோ adding the terms of an expression in any order gives the same value. நம்ம இப்போ வரை லேர்ன் பண்ணதுலேருந்து நமக்கு என்ன வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னா, the addition of terms in any order gives the same value. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கலாம். 30 + 5 × 4. இது எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து 30யை வந்து ஒரு தனி டேர்மாக கன்சிடர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு 5 × 4 வந்து ஒரு தனி டேர்மாக கன்சிடர் பண்ணிக்கணும். 5 × 4ஓட வேல்யூ வந்து 20. அது 30யோட ஆட் பண்ணி 15 ஆன்சர் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் வந்து 5 × 3 + 2 + 7 × 8 + 3. இது 7 × 8 தான். இதை எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து 5 × 3 + 2 அப்படிங்கிற டேர்மை வந்து ஒரு தனி டேர்மாக கன்சிடர் பண்ணிக்கணும். அடுத்து 7 × 8 வந்து ஒரு தனி டேர்மாக கன்சிடர் பண்ணிக்கணும். +3. இப்போ ஃபஸ்ட்டு டேர்மோட வேல்யூ என்ன அப்படின்னா 5 × 3 + 2 வந்து 5 இல்லையா? ஸோ 5 5s வரும். ப்ளஸ் 7 × 8 56 + 3. 5 × 5 is 25 + 56 + 3. If you add, you will get 84. Manasa is adding a long list of numbers. It took her 5 minutes to add them all, and she got the answer 11,749. Then she realized that she had forgotten to include the fourth number 9055. Does she have to start all over again? அது என்ன கேட்டிருக்காங்கன்னா, மானசா வந்து லாங் லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸை வந்து ஆட் பண்ணுறா. அவளுக்கு 5 மினிட்ஸ் ஆகுது. அவ்வளோ நம்பர்ஸையும் ஆட் பண்ணி அவளுக்கு 11,749 கிடைக்கிது. ஆனால் அப்போ தான் அவளுக்கு தோணுது, அவள் வந்து ஃபோர்த் நம்பர் 9055ங்கிறத வந்து ஆட் பண்ண அவள் வந்து மறந்துட்டா அப்படின்ட்டு. இப்போ இதனால அவள் வந்து எல்லாத்தையும் ஃபஸ்ட்லேருந்து ஆட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது மனசை வந்து திருப்பி எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணி ஆட் பண்ண அவசியம் இல்லை.
அந்த மறந்து போன நம்பரை மட்டும் டைரெக்டாக 11,749 ஆட் பண்ணால் போதும். இப்போ ஆன்சர் என்ன? நோ, ஷி டஸ் நாட் ஹாவ் டு ஸ்டார்ட் ஆல் ஓவர் அகெயின். ஷி கேன் டைரக்ட்லி ஆட் 9,055 டு த சம் 11,749. அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? 11,749 ப்ளஸ் 9055 ஆட் பண்ணி போடணும். Answer is 20,804. Swapping the order of things in everyday life. மானசா வந்து விளையாடுறதுக்கு வெளியே கிளம்புறா. உங்கள் அம்மா சொல்கிறாங்க, வியர் யுவர் ஹேட் அண்ட் ஷூஸ். ஹேட்டும் ஷூஸும் வேர் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து மானசா வந்து ஃபஸ்ட்டு ஹேட்டை வேர் பண்ணாலும் சரி, இல்லை ஷூஸை வேர் பண்ணாலும் சரி, ப்ராப்ளம் இல்லை. எதுனாலும் ஃபஸ்ட்டு வேர் பண்ணிவிட்டு போகலாம். இதில் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு சிச்சுவேஷனை இமேஜின் பண்ணி பாருங்கள். சப்போஸ் வந்து அவங்க அம்மா வந்து சாக்ஸும் ஷூஸையும் வேர் பண்ண சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ இங்கே தான் நமக்கு வந்து ஆர்டர் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து சாக்ஸ் போட்டுட்டு ஷூஸ் போட்டா அப்படின்னா நார்மல். இதுவே வந்து அவள் வந்து ஷூஸ் போட்டுட்டு சாக்ஸ் போட்டால் அது வந்து அவளுக்கு அன்கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், லுக் வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அப்போ இந்த இடத்துல நமக்கு ஆர்டருங்கிறது ரொம்ப முக்கியம். செகண்ட் சாப்டர் அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன்ஸில் 2.2ல் பேஜ் நம்பர் 31 வரைக்கும் நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். ரிமைனிங் எக்ஸாம்பிள்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் லேர்ன் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.